டோன்ட் ஸ்கிப் த வீடியோ. லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் லைஃப் பேட்டர்ன் பற்றின முக்கியமான விஷயங்கள் இந்த வீடியோவில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி லைஃப் பேட்டர்னா என்ன, லைஃப் டெஸ்டினா என்னன்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க. லைஃப் பேட்டர்ன்றது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளுக்கு ஒரு செஞ்சுரிக்கு 729 பேட்டர்ன்ஸ் மட்டும்தான் இருக்குது. அதை பொறுத்து தான் நம்மளுடைய லைஃப் மறுபடியும் ஒரு சைக்கிளில் போயிட்டே இருக்குது. இந்த சைக்கிள் உங்களுக்கு எப்படி போயிட்டுருக்கோ அதே மாதிரி சில பேருக்கு 3 வருஷத்தில் ஒரு வட்டம் முடியலாம், சில பேருக்கு 9 வருஷத்தில் ஒரு வட்டம் முடியலாம், சில பேருக்கு வந்து ஒரு வாரத்தில் இல்லை 9 நாள்லேயே ஒரு வட்டம் முடியலாம். இந்த மாதிரியான பேட்டர்ன்ஸ் வந்து நம்ம வாழ்க்கையில் திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கும். என்னடா எப்போவுமே ஆரம்பித்த இடத்துல திரும்ப வந்து நிற்கிறோம் அப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தோணும் இல்லையா? அதுக்கு காரணம் வந்து ஒரு பேட்டர்ன். இந்த பேட்டர்ன் படி தான் நம்மளோட லைஃப் வந்து சுற்றிக்கிட்டே இருக்குது. ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் தான் இந்த பேட்டர்ன் எல்லாம். இதை பொறுத்து தான் நம்மளோட வாழ்க்கையை சுற்றிட்டுருக்குன்றது உங்களுக்கு எப்போ தெரியுதோ, எப்போ இந்த பேட்டர்னை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறீங்களோ, எப்போ இந்த பேட்டர்னை நீங்கள் டேக் கண்ட்ரோல் எடுத்துக்கிறீங்களோ, அப்போலேருந்து உங்கள் லைஃப் உங்கள் கண்ட்ரோலுக்கு வந்துடும். இது எப்படி பண்ணுறதுன்றது வந்து முதல்ல ஆரம்பத்தில் உங்களுக்கு லைஃப் கோட் தேவைப்படும், உங்களோட 9 இயர்ஸ் பேட்டர்ன் தேவைப்படும், அதுக்கப்புறமா உங்களோட லைஃப் டெஸ்டினி கேலண்டர் தேவைப்படும். இது எல்லாத்தையும் நீங்கள் சேர்த்து அனலைஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் லைஃப்பை கண்ட்ரோலுக்கு எடுத்துக்கணும். இது மேஜிக் கிடையாது, இது வந்து ரியாலிட்டி. அதாவது உங்களோட இந்த 3rd டைமென்ஷனில் நம்ம வாழ்கிற வாழ்க்கைக்கும் 5th டைமென்ஷனுக்கும் இருக்கிற ஒரு கனெக்ஷன். அந்த கனெக்ஷனில் இருக்கிற ஒரு பேட்டர்ன். உங்களோட ஸ்கிரிப்ட் என்னன்றதை நீங்களே தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்கள் லைஃப்பை வந்து மாற்றி அமைச்சிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு. இப்போது 369 அப்படின்னு என்னோடய பேமெண்ட்ஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா 369, 246 இந்த மாதிரி சில நம்பர்ஸ்லாம் இருக்கும். 519 இதெல்லாம் ஆக்சுவலாக ஒரு கோடு. முக்கியமாக 369 நம்மளோட வாழ்க்கைன்றது வந்து 369 என்ற வட்டத்துக்குள்ளார தான் போய்கிட்டே இருக்குது. ஸோ இது அதோட கன்க்ளூஷன் 3ஆக இருக்கும், இல்லை 6ஆக இருக்கும், இல்லைனா 9ஆக இருக்கும். இப்படி தான் வந்து இந்த 3 வந்து 3 தடவையும், 6ன்றது 3 தடவையும், 9ன்றது 3 தடவையுமா 9 வருஷத்தில் ஒரு சைக்கிள் உங்களுக்கு வந்து முடியும். இப்போது பார்த்திங்கன்னா இந்த முழுமையாக 369 முடியக்கூடிய ஒரு கட்டன்றது கோட் 12, கோட் 15 அண்ட் கோட் 18 இவங்களுக்கெல்லாம் இருக்குது. அதாவது 80ஸோட கணக்கில் சொன்னிங்கன்னா 1983, 1986, 1980 இவங்களுக்கெல்லாம் போயிட்டுருக்கு. அதே போல் 1962, 1965, 1968 இவங்களுக்கு எல்லாருக்குமே இதே மாதிரியான கோட் தான் இருக்கும். இந்த வகையில் உங்களுக்கு வந்து ஒரு லைஃப் டெஸ்டினி கேலண்டர் உருவாகும். நம்மளுக்கு இருக்கிற எல்லா பிறந்த வருடங்களுமே அது எல்லாத்தையும் ஒரு கோட்டில் நம்ம மாற்றணும்னு சொன்னாக்கா நம்மளுக்கு 9 கோட் மட்டும்தான் கிடைக்கும். அதாவது 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19 இந்த கோட் மட்டும்தான் வருடத்துக்கு கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த்தும் அதே மாதிரி தான் உங்களுக்கு ஆரம்பித்து வரும். 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19 இதில் முடியும். ஸ்டில் வந்து உங்களுக்கு 21, 22, 23 இந்த மாதிரி இருக்கு இல்லையா? இதனால் இந்த கோட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 81 கோட் வரும். பிறந்த தேதிக்கு வந்து உங்களுக்கு 9 மாதம் 9 விதமான தேதின்னு சொல்லி உங்களுக்கு 81 கோட் வரும். இந்த 81 கோடும் 9 வருஷமும் தான் சேர்ந்து உங்களுக்கு 729 பேட்டர்ன்ஸை உருவாக்கும். இந்த பேட்டர்ன்ஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலிமெண்ட்ஸுக்கும் வந்து ஒரு அர்த்தம் இருக்குது. அந்த இன்வெர்டட் ட்ரையாங்கிளுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. இதை என்னோடய மற்ற வீடியோஸ்லலாம் சொல்லியிருக்கேன். இந்த சீரீஸை நீங்கள் ஃபாலோ பண்ணணும், இதை பற்றி நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணுன்னு சொன்னாக்கா கண்டிப்பாக என்னை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், and I'll come back to you with more information.